வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்கறோம்னா டெட் பேப்பர் 2 ஓட சயின்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 1 வீடியோ. இது நிறைய பேர் சயின்ஸ் வீடியோ கேட்டதுனால தான் இதை நாங்கள் ரெடி பண்ணி போகிறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு சயின்ஸ் கொஸ்டின் வேணும் இதே மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இல்லை கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்ற கமெண்ட்டையாவது கொடுங்க. இந்த வீடியோ இதே மாதிரி தமிழ் டெட் பேப்பர் 2க்கு தமிழ் கொஸ்டினும் போட்டிருக்கோம், சோஷியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோஷியல் கொஸ்டினும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் டிஎன்டெட் தமிழ்னு இருக்குது, டிஎன்டெட் சோசியல் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல 30 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி பார்த்தலாம். இது 6ஆம் வகுப்புல இருந்து எடுத்த கேள்விகள். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை எப்படி சொல்லுவான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ நீளம். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம். அடுத்து இரண்டாவது கேள்வி. ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக கணக்கிட பயன்படும் கருவி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் நிறுத்து கடிகாரம். ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக கணக்கிட பயன்படும் கருவி எது? நிறுத்து கடிகாரம். அடுத்து மித்த உள்ள ஆப்ஷன்ஸ்க்குலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அளவிடும் கருவிகள் 4. இந்த 4மே அளவிடும் கருவிகள். என்னென்ன அப்படின்னா நிறுத்து கடிகாரம், மீட்டர் அளவுகோல், தராசு, அளவு நாடா. இந்த 4மே என்ன சொல்றாங்க? அளவிடும் கருவிகள் சொல்றாங்க. இந்த அளவிடும் கருவிகள் கொடுத்து இல்லாதது எது அப்படின்னு கேட்கலாம். இதுல தவறானது அளவிடும் கருவிகள்ல தவறானது எதுன்னு கூட கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டு போட்டு. அடுத்து அளவு நாடா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவினை அளந்தெரிய பயன்படுவது எது சொல்றாங்க? அளவிடும் நாடா. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொலைவினை அளந்தெரிய பயன்படுவது அளவு நாடா. தராசு அப்படின்றது பொருளோட எடையை காண பயன்படுவது தராசு. அடுத்து மீட்டர் அளவுகோல் அப்படின்றது ஒரு பொருளின் நீளத்தை காண பயன்படுவது மீட்டர் அளவுகோல். அப்போ தராசுனா என்ன, மீட்டர் அளவுகோல் அளவு நாடான என்ன, நிறுத்து கடிகாரம் என்னன்னு பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மூன்றாவது கேள்வி. நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். நம்ம கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். அடுத்து நான்காவது கேள்வி. பருமனின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மீட்டர் கியூப். பருமனின் எஸ்ஐ அலகுன்னு மீட்டர் கியூப். இது 3 இப்படி போட்டிருக்கேன், கியூப் போட முடியல, மீட்டர் கியூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மீட்ட எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாம். இது நிறையோட எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம். நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. பரப்பளவின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர். பருமனின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். இதெல்லாம் நோட் பண்ணி ரீகால் பண்ணிட்டே வாங்க சயின்ஸை. அடுத்து ஐந்தாவது கேள்வி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் படம் தான் எடுத்திருக்கேன், எல்லாமே எஸ்ஐ அலகு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒளிச்செறிவோட எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி கேண்டிலா. ஒளிச்செறிவோட எஸ்ஐ அலகு கேண்டிலா. அடுத்து 7வது கேள்வி. பொருட்களின் எஸ்ஐ அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி மோல். பொருட்களின் எஸ்ஐ அலகு என்ன? மோல். அடுத்து 8வது கேள்வி. அடுத்து எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. மின்னோட்டம் அப்படின்றோட எஸ்ஐ அலகு ஆம்பியர். இதெல்லாம் கூற்றுகள்ல வைக்கலாம். கூற்றுகள்ல வைக்கும் போது அதனாலதான் நான் தனித்தனி கேள்விகளை கேட்டிருக்கேன். இதை கூற்றுகளை நான் வச்சு கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கே குழப்பிடும். அதனால தனித்தனியா ஒவ்வொன்றையும் கிளியரா படிக்கணும்னு நான் நோட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மின்னோட்டம் அப்படின்றத எஸ்ஐ அலகு ஆம்பியர். அடுத்து 8வது கேள்வி. காலம் எஸ்ஐ அலகு என்ன? இதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கடி நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சதுதான். காலத்தோட எஸ்ஐ அலகு என்னது? வினாடி. ஆப்ஷன் சி வினாடி. அடுத்து 9வது கேள்வி. தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அளவீடு. தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுறதா அளவீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி. ஒரே மாதிரி அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்கு எந்த அலகுகளை ஏற்றுக்கொண்டன? எந்த யூனிட்டை ஏற்றுக்கட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரே மாதிரியா அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் காமனா ஒண்ணு இருக்கணும் அப்படின்றது எதை ஏத்துக்கிட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ எஸ்ஐ அலகுமுறை. இத பன்னாட்டு அலகுமுறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 11வது கேள்வி. தோற்ற பிழை தவிர்க்க கண்களை தவிர்க்க ஓகேவா
தவிர்க்க கண்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி செங்குத்தாக. தோற்ற பிழையை தவிர்க்க கண்களை எவ்வாறு பார்க்க வேண்டும்? செங்குத்தா பார்க்கணும். அடுத்து 12வது கேள்வி. டேஷ் என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு ஆகும். இதற்கு சரியான ஆப்ஷன் பி நிறை. நிறை அப்படின்றது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி. கூற்று 1 என்ன கொடுத்திருக்காங்க? நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையை இடை ஆகும். அடுத்து 2வது கூற்று. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு எதிர்த்தகவலில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று 1ம் 2ம் சரியா தவறான்னு பார்க்க போறோம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்ப கூற்று 2 என்ன தவறுன்னு பாத்தீங்கன்னா, இது எதிர்த்தகவல்ல நேர்த்தகவல்ல இருக்கும்னு இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாயிண்ட். அப்ப கூற்று 1 என்ன? நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடையாகும். இது கரெக்ட். 2வது, பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்றது தவறு. எப்படி இருக்கும்னா நேர்த்தகவில் இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி. புவியை விட நிலவில் ஈர்ப்பு விசை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அதிகம். புவியை விட, அதாவது பூமியை விட நிலவுல ஈர்ப்பு விசை எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 15வது கேள்வி. மின்னோட்டம் எஸ்ஐ அலகு. ஏற்கனவே இந்த கேள்வியை பார்த்தோம். ஸோ அதோட எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆம்பியர். மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகுனா ஆம்பியர். அடுத்து 16வது கேள்வி. நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட டேஷ் மடங்கு குறைவாகவே இருக்கும். இங்க குறைவா அதிகமா அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட டேஷ் மடங்கு குறைவா இருக்கும். இதற்கு சரியான ஆப்ஷன் சி 6 மடங்கு குறைவா இருக்கும். அடுத்து 15வது கேள்வி. மிக பெரிய அளவிலான எடையை டேஷ் என்ற அளவில் அளவிடலாம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டன். மிகப்பெரிய அளவிலான எடை என்ன? டன் அப்படின்ற அலகு, அந்த யூனிட்டால நம்ம அளவிடலாம். அடுத்து 18வது கேள்வி. நிறை அதிகமாக இருந்தால் இழுவிசை எவ்வாறு இருக்கும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அதிகம். நிறை வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா இழுவிசை எவ்வாறு இருக்கும்? அதிகமா இருக்கும். அடுத்து 19வது கேள்வி. தெரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படிங்க. இதெல்லாம் ஒரு தெரிந்த நிலையான நிலையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ படித்தர நிறை. அதாவது ஒரு தெரிந்த நிலையான நிலையோட, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தராசு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 1 கிலோ கல் வச்சிருப்போம். இது வந்து தெரிஞ்ச நிலை. இந்த பக்கம் உள்ளது என்னது? தெரியாத நிலை. அதோட ஒப்பிடுறதா என்ன சொல்லியிருக்காங்க? படித்தர நிறைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 20வது கேள்வி. துல்லியமான எடையை கணக்கிட பயன்படும் கருவி எது? ஆப்ஷன் ஏ மின்னணு தராசு. துல்லியமா கணக்கிடக்கூடியது. இப்ப துல்லியமான எடையை கணக்கிட பயன்படும் கருவி மின்னணு தராசு. அடுத்து 21வது கேள்வி. காலத்தை அளவிட டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கடிகாரம். கடிகாரம் தான் காலத்தை அளவிட பயன்படுகிறது. காலத்தோட எஸ்ஐ அலகு இந்த வீடியோல தான் பார்த்தோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க அந்த என்ன காலத்தோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்றது திரும்பவே பார்த்துட்டு வாங்க. அடுத்து 22வது கேள்வி. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஓட்டோமீட்டர். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் கருவி எது? ஓட்டோமீட்டர். அடுத்து 23வது கேள்வி. மெட்ரிக் முறை யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி பிரெஞ்சுக்காரர்கள். மெட்ரிக் முறை யாரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்து 24வது கேள்வி. மெட்ரிக் முறை அலகுகள் எந்த நாட்டில் பிரெஞ்சு நாட்டினால் உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டில் பிரெஞ்சு நாட்டினால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1790. மெட்ரிக் முறை அலகுகள் 1790ல பிரெஞ்சுக்காரர்களால உருவாக்கப்பட்டது. அடுத்து 25வது கேள்வி. அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வில்லியம் பெட்வெல். அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் பெட்வெல்லால. அடுத்து 26வது கேள்வி. இடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் இ ஆப்ஷன் சி பாரிஸ். பாரிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுல இருக்கு. பிளாட்டினம் மற்றும் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி இங்க வைக்கப்பட்டிருக்கு. இங்க பாரிஸ்ல.
பிளாட்டினம் இரிடியம் உலக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று எங்க வச்சிருக்காங்க? பாரிஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்து 27வது கேள்வி, தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கு உள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, டெல்லி. அதேதான், இந்த படித்தர மீட்டர் கம்பி நகல், அதோட நகல் ஒன்றும் இந்த டெல்லியில வைக்கப்பட்டிருக்கு. அப்ப தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. இங்க என்ன இருக்கு? படித்தர மீட்டர் கம்பியோட நகல் ஒண்ணு இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 28வது கேள்வி, ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இதற்கு சரியான ஆப்ஷன் அலகுன்னு இருக்கு, அளவுன்னு மாத்திக்கோங்க. அலகு நாடா. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது என்ன? அலகு நாடா. அடுத்து 29வது கேள்வி, அளவிடக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். அளவிடக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். இதற்கு சரியான ஆப்ஷன் பி, இயல் நாடா. அளவிடக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர் இயல் நாடா. அடுத்து 30வது கேள்வி, ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10 மில்லிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சயின்ஸ் புக்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம 6th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள ஒரு 30 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இந்த லெசன்ல மோர் ஓவர் எல்லா கொஸ்டினுமே எடுத்துட்டோம். இந்த கொஸ்டினை தவிர்த்து வேற கொஸ்டின் அதில் இல்லை. ஒரு தடவை இதையும் பார்த்துக்கோங்க, அதையும் போய் ரீகால் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் வந்து உங்களுக்கு லெசன் பை லெசனே கொடுக்க ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.